ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, ஆட்டிசம்னா என்ன? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டாபிக் பற்றி பேச போகிறோம். ஆட்டிசம்னா என்னன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும், நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு தெரியுது. இப்போ என்னோடய குழந்தைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு இயர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஆட்டிசம்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனே இருக்காது. யார் கூடயும் பழக மாட்டாங்க. புதுசான ஒரு பர்சனை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. இப்போயுமே சில குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து ஆட்டிசம்ன்றது சொல்லிட முடியாது. ஸோ அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டிசம் மைல்டாகவும் இருக்கும், ரொம்ப சிவியராகவும் இருக்கும். எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம கூட படித்தவங்களே சரி, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. எதையும் அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு டைப் ஆஃப் ஆட்டிசம் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப மைல்டாக இருக்கலாம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து க்யூர் பண்ணலாம் முடியவே முடியாது. இதுக்கு வந்து மெடிசன்ஸோ இல்லை ஸ்கேன் பண்ணுறேன் நான் இந்த மெடிசன் எடுத்துக்க, அந்த மாதிரி எந்த ஒரு மெடிசன்ஸுமே இந்த ஆட்டிசம்ன்றதுக்கு இல்லை. இது வந்து ஒரு நோயே கிடையாது. இது வந்து பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸ், இல்லை நம்மளோட ஜீனோட இஷ்யூ. இப்போ நீங்கள் வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டிவி அதிகமாக பார்த்து அந்த கார்ட்டூனுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அதனால் வரலாம். இல்லையா உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் இஷ்யூனால் வரலாம். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எதனா வேணால் இருக்கலாம். அதனால் இதை க்யூர் பண்ணலாம் முடியாது. இதுக்கு மெடிசன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது தொத்து வியாதியும் கிடையாது. இது என் குழந்தைக்கு இருக்குது, இந்த குழந்தை கூட அவன் இது பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்துடும், அந்த மாதிரிலாம் இதுவே கிடையாது. ஆனால் இதை வந்து ஆட்டிசம் வந்துருச்சு, என் குழந்தை அப்படி தான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். என் குழந்தைக்கு வந்து ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ வந்து நான் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு. பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இனிஷியலாக எடுத்தோடனே நம்ம எல்லாருமே யூடியூப் சேனலில் தான் பார்ப்போம். யூடியூப் சேனல் பார்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்ற ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் ரெகுலராக பார்க்குற உங்களோட டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். குழந்தை டாக்டர்கிட்ட அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. அந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் என்னென்னா, டாக்டர் கேட்குறதுக்கு நீங்கள் சே எஸ் ஆர் நோ அவ்வளோதான் சொல்லணும். அதை சொல்லி முடித்தோடனே அவங்களே ஒரு மார்க் கொடுப்பாங்க. நம்ம குழந்தைக்கு வந்து இந்த பர்சன்டேஜ்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த பர்சன்டேஜ்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த பர்சன்டேஜ் கீழே இருந்தால் பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ ஒரு கேட்டகிரி இருக்குது. ஒவ்வொரு டாக்டரும் ஒரு டைப் ஆஃப் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலாக டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷனுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எஸ்ஆர் நோ கொஸ்டின் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை நம்மளுக்கு பயமாக வந்துடும். ஓகே, என் குழந்தை இப்படி இருக்குமோ, பெருசானா எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு அப்புறமா உங்களோட டிசிஷனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.